நான் இருக்கக்கூடிய இடத்துல தான் நிலச்சரிவு ஏற்பட்டது. அந்த நிலச்சரிவு ஏற்பட்ட இடத்தினுடைய கோர காட்சிகளை நீங்கள் பார்க்கலாம். அங்கிருந்த மக்கள் கூச்சலிட்டு தங்களை காப்பாற்ற யாரும் இல்லையா கடவுளே என கூறும் அந்த குரல் சத்தம். നിങ്ങളൊക്കെ ആരേലും ഈ ഫോൺ ഓണാക്കുക, ഞങ്ങളെ ഒന്ന് രക്ഷിക്കണം ദൈവമേ. வயநாடு நிலச்சரிவில் தமிழ்நாட்டை பூர்வீகமாக கொண்ட 24 பேர் நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்ததாக அறிவிக்கப்பட்டுள்ளது. நிலச்சரிவு பாதிப்பிலிருந்து மீள முடியவில்லை என அங்கு வசிக்கும் தமிழர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். கேரள மாநிலத்தின் வயநாடு மாவட்டம் தமிழ்நாட்டின் எல்லையில் உள்ளது. இதனால் தமிழ்நாட்டைச் சேர்ந்த மக்கள் ஏராளமானோர் பணி நிமித்தமாக வயநாடு சென்று வருவதுடன் பலர் பல தலைமுறைகளாக வயநாட்டிலேயே நிரந்தரமாக வசித்து வருகின்றனர். இந்நிலையில் நிலச்சரிவு ஏற்பட்ட சூரல்மலைக்கு அருகே தமிழர்கள் அதிகமாக வசிக்கும் மீனாட்சி விலாஸ் பகுதி மக்கள் இன்னும் மிரட்சியில் இருந்து மீளவில்லை என்கின்றனர். சம்பவம் நடப்பதற்கு முதல் நாள் தங்களுடன் மகிழ்ச்சியாக உரையாடியவர்கள் எங்காவது உயிருடன் இருக்க மாட்டார்களா என்ற ஏக்கத்துடன் காத்திருப்பதாக ஜீப் ஓட்டுநர் கண்ணன் கவலையுடன் கூறுகிறார். எங்கள் டியூட்டி முடிச்சுட்டு 9 மணி வரைக்கும் நாங்கள் அந்த கடையில் உட்காந்து டீ சாப்பிட்டுட்டு எல்லாம் ஜாலியாக பேசிக்கிட்டு இருப்போம். இன்னைக்குள்ள அந்த கமாண்ட் அடிச்சுட்டு இருப்போம். அப்போ எல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் எல்லோரும் 9 மணி ஆகும்போது என்ன பண்ணோம், அவங்க வீட்டுக்கு குட் நைட் சொல்லிட்டு நாங்கள் அவங்க வீட்டுக்கு போயிட்டோம். ஒரு 1 மணி 1:30 ஆகும்போது எங்கள் வாட்ஸ்அப்லேருந்து பெல்லுங்க வந்துகிட்டே இருந்துச்சு, மெசேஜ் வந்துகிட்டே இருந்துச்சு, காப்பாற்றுங்கன்னு வந்துட்டு இருந்துச்சு. இப்போ நாங்கள் இங்கேருந்து முடிஞ்சது போனோம். போயிட்டு வண்டி எடுத்து போய் பார்க்குறோம். எங்களுக்கு சூரமலை டவுனுக்குள்ளே போக முடியும், ஏன்னா அவ்வளோ தண்ணியும் மண்ணும். தாங்கள் நட்புடன் பழகிய பலரும் தற்போது இல்லை என்பது வேதனை அளிப்பதாக தேனி மாவட்டம் உத்தமபாளையத்தில் இருந்து வயநாட்டிற்கு புலம்பெயர்ந்த ராமையா தெரிவித்தார். நாங்கள் இங்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு 52 வருஷம் ஆச்சுங்க. இங்கே வந்து நாங்கள் எல்லாம் இங்கே அண்ணன் மாதிரி தான் நாங்கள் பழகி வந்தோம். காலையில் நாங்கள் 6 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு நாங்கள் போய் பார்த்தா பயங்கரமான சேதம். எங்களால் பார்க்கறதுக்கே முடியல, அந்த அளவுக்கு சேதமாயிடுச்சு. அவ்வளோ உயிர்கள் இருந்து மரத்துக்குள்ள வந்து மரம் தாங்க ரொம்ப சேதப்படுத்திடுச்சு. தாங்கள் வசிக்கும் மீனாட்சி விலாசம் மலை ஹில்ஸ் ஏரியாவில் தான் வேலை செய்கிறோம். ஒரு வேளை இந்த மாதிரி நிலச்சரிவு ஏற்படலாம் அப்படின்னு ஒரு பயத்தில் தான் நாங்களும் இந்த 10 டேஸாக வீட்டில் தான் இருக்கோம். மேலும் நிலச்சரிவு ஏற்பட்ட பகுதிக்கு வருங்காலத்தில் வேலைக்கு செல்ல வேண்டும் என்று நினைத்தாலே அச்சமாக இருப்பதாகவும் மீனாட்சி விலாஸ் பகுதியில் வசிக்கும் தமிழர்கள் குறிப்பிட்டனர். இந்நிலையில் வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி தமிழ்நாட்டை பூர்வீகமாக கொண்ட 24 பேர் உயிரிழந்ததாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. நிலச்சரிவு ஏற்பட்ட நேரத்தில் அங்கு வேலை நிமித்தமாக தமிழர்கள் 7 பேர் சென்றிருந்தது தெரியவந்துள்ள நிலையில் அதில் 3 பேர் உயிரிழந்து விட்டதாகவும் 3 பேரை காணவில்லை எனவும் ஒருவர் முகாமில் இருப்பதாகவும் கூறப்பட்டுள்ளது. இதேபோல வயநாட்டில் நிரந்தரமாக குடியேறி வசித்து வந்த தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்களில் 21 பேர் நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்து விட்டதாகவும் 22 பேரை காணவில்லை எனவும் 129 பேர் முகாம்களில் பாதுகாப்பாக இருப்பதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே வயநாடு நிலச்சரிவு மீட்பு மற்றும் நிவாரணப் பணிக்காக தமிழ்நாடு அரசு 5 கோடி ரூபாய் அளித்ததற்காக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் நன்றி தெரிவித்துள்ளார். இந்த உதவி பாதிக்கப்பட்டவர்களின் மறுவாழ்வுக்கும் மறுகட்டமைப்பிற்கும் பெரிதும் உதவும் என பினராயி விஜயன் தெரிவித்துள்ளார்.